எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு கவிதையை தான் சொல்ல போகிறேன். அதுவும் இன்றைக்கி புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 134வது பிறந்த நாள். இந்த சிறப்பான நாளில் அவர் இயற்றின ஒரு கவிதையை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டாபிக் என்னன்னா வாழ்வு. வாங்க கவிதையை கேட்போம். அச்சம் தவிர்ந்தது வாழ்வு, நல்லன்பின் விளைவது வாழ்வு, மச்சினில் வாழ்பவரெனும் அவர் மானத்தில் வாழ்வது வாழ்வு, உச்சிமலை விளக்காக உலகோங்கும் புகழ் கொண்டதான பச்சை பசுந்தமிழ்நாட்டில் தமிழ் பாய்ந்திட வாழ்வது வாழ்வு, மூதறி உள்ளது வாழ்வு, நறும் முத்தமிழ் கற்பது வாழ்வு, காதினில் கேட்டதை கண்ணின் முன் கண்டதை ஓவியமாக்கும் பாதி தொழில் செயலின்றி உளம் பாய்ச்சும் கருத்திலும் செய்கையாதிலும் தன்னை விளக்கும் கலை இன்பத்தில் வாய்ப்பது வாழ்வு, ஆயிரம் ஜாதிகள் ஒப்பி நரி அன்னவர் காலிடை வீழ்ந்து நாய்களைப் போல் தமக்குள்ளே சண்டை நாளும் வளர்க்கும் மதங்கள் துய்யனவாம் என்று நம்பி பல தொல்லையடை குவதின்றி நீயெனல் நானெனல் ஒன்றே என்ற நெஞ்சில் விளைவது வாழ்வு. எனக்கு இந்த கவிதை பிடித்திருந்தது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் எப்படி சொன்னேன் அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நன்றி.